யாரு மச்சான் அவன்? லூசு பையா, ராத்திரில போய் லைட்டை போட்டுட்டு வரேன். இல்லையா இந்த லைட்டுக்கு நடுவுல பிறந்துட்டு போ மச்சான். போ மச்சான். வாடா வாடா. இந்த கேனா கர்நாடகாவா இல்ல கேரளாவா? அது வண்டி இன்ஸ்ல இருக்கும்டா. அடிக்கன்னு முடிவு பண்ணக்கு அப்புறம் அமெரிக்கா வரந்தானே ஆந்திரா வரந்தானடா. டேய் தண்ணி தான் தர மாட்டீங்கன்னா தரையில பாதையும் தர மாட்டீங்களா? அதானே ஏத்து மச்சான். குடிகாரா ஏண்டியா லாரில வந்து மோதுறீங்க? என்ன பிளைட்ல மோத முடியும்? சும்மா என்ன மங்களே மோடிக்குள்ள வந்துவாங்க. ரெண்டு பிக் மேன்ஸ் பேசிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம மேல ஏறி உட்கார்ந்துருக்க. நாலு வேலையும் கீழ இறங்க வண்டியில் மாட்றா. இறங்குடா. ஏ மச்சான் ஒரு கை புறா. இவங்களை அப்படியே தூக்கி விட்டு போயிருவான். வா மச்சான் புடி மச்சான். நாடு தகல்லோ. இவர்னே மாடு மேல வரீங்கடா. என்னடா சவுண்ட குடுங்க. கண்ணாடிக்க கவுகடையில பாக்குற. நம்ம கையில பாக்க மாட்டேன். ஏத்தி விட்டு போயிடுவேன். நெஞ்ச தூக்குற மச்சான். அவன் நெஞ்ச தூக்குறான். என்னால முடியல. தப்பா நினைச்சுக்கிற மச்சான். இன்னைக்கு நான் செம எனர்ஜில இருக்கேன். ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். வாடா பார்க்கலாம். கொஞ்ச நேரம் நின்று இருந்தாங்க. அப்படியே அவங்க அடிச்சு சமைச்சு சாப்பிட்டுருப்பேன். சண்டி மாடு மாதிரி சிரியிறது, ஊருக்குள்ள ஒரு பய விடாம பொம்பளுக்கிறது, நேரங்கட்ட நேரத்தில் வீட்டுக்கு வர நானா பார்த்தேன். இன்னும் ஒன்று என்ன வளர்த்திட்டு இருக்கு. ஏங்க கொஞ்சம் மெதுவா பேசுங்க. அறிவு வந்துட்டான் போல. புள்ள சாப்பிடாம படுத்துருவான். ஏண்டி நான் ஒருத்தன் நாய் மாதிரி கத்திட்டு இருக்கேன். நீ என்னடா சாப்பிடாம சாப்பிட்டுதான்டா நீ. என்னடா இன்னைக்கு நான் இந்த கத்திக்கிட்டு இருக்கு. அது என் அப்பாடா. ரெண்டுக்கும் ஒரே வயசுதான். எல்லாம் எங்கடி என் பேரனை காணா? சாப்பிட்டானே என்னம்மா? உங்க ஆத்தா ஒழுங்கா இருந்திருந்தா அவன் ஒழுங்கா இருந்திருப்பேன். ஊர்ல அவனை குடிகாரன்னு சொல்றதை கேட்டா வயிறு எரியுதுடி. அவன் குடிச்சு அவருக்கு எனக்கு வயிறுதான். குட் கோஸ்டிங். என் பேரன் குடிப்பேன், கூத்தாடுவேன். அவ தாத்தாவோட நத்தா கிளவி லாயருக்கு படிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சத்தம் போட்டா சரியாயிருமா? சும்மா இருமா. இந்த பைய கதவை தட்டட்டும், அப்ப வச்சுக்கிறேன் கச்சேரி. தாசில்தார வழி மறிச்சு வம்புழுக்கிற அளவுக்கு திமிர வச்சு போச்சா? இப்ப பார். சந்தானம், ஏய் ஒன்றியா ஒன்னத்தாயா சத்தமா தட்டுறா. கதவா தர. குடிச்சல மிஸ்டர் சந்தானம். யாரு? நாங்க குங்குமம் வந்திருக்கோம். ஏ சந்தன் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுல மச்சான். பாத்தியா கதவவே திறக்க மாட்டேன்னு சொன்ன கோப்பேன். சொர்க்க வாசல் திறந்த மாதிரி நிக்கிறான் பாரு. நீ கண்டுக்கிறாத, கண்டினியூ பண்ணு. டேய் நீ தட்டுறா. இதுக்கு மேல தட்டுனா வீடு விழுந்துரும். என்ன மச்சான் ஆளு வரும்னு பார்த்தா ஸ்டூல் வருது. வெல்கம். என்ன சந்தானம்? ஏண்டா அறிவில்ல? இந்த இருக்கானே உன்னை கூப்பிடுறான்டா. என் வீட்டுக்குள்ள வந்து என்ன கேக்குற நீ? ஏண்டா பாஜாமத்துல என் வீட்டு கத்துட்டு 7 ரூபாய் கொடுக்குறியா? அப்ப காலையில கதவை தட்டுனா காப்பி போட்டு குடிப்பியா? ஏண்டா குடிக்கார பசங்களா, குடிச்சிட்டு சொந்த வீடு எதுன்னு தெரியாம ஏன் வீட்டு கதவை தட்டுறியா? டேய் நாங்கெல்லாம் குடிச்சிருந்தாலும் எங்க ட்ரெஸ் தானே போட்டு வந்திருக்கோம். உன்ன மாதிரி அத்தாச்சி பாவடை கட்டிட்டு வரலடா. காட்டு கத்தரிக்கா உங்களை சொல்லி குத்தம்லடா. உங்களை வளர்த்தாங்க பாரு, அவங்கள சொல்லணும். இந்த மாதிரி புள்ளை பத்ததுக்கு நாண்டுகிட்டு சாகலாம்டா. புள்ள வளர்த்துக்கான புள்ள. நானும் தான் புள்ள வளர்த்துருக்கேன். டேய் நீயே வளரல, நீ எப்படா புள்ளைய வளர்ப்ப? புள்ள பூச்சி. ஏய் அவனை போய் கூட்டுவாடி. அவன் ஒரு மாதிரியான ஆளு. ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டான். அவங்கிட்ட வாங்குறதுக்குள்ள போய் கூட்டுவாடினா போய் கூட்டிட்டு வாமா. விட்டன வச்சுக்க பல்லு எக்கிடுமா ராஸ்கல். சொன்னேன்னு கேட்டேன். பேசிட்டு இருக்கும்போது பிள்ளை கை நீட்டான் பார். டேய் சந்தானத்து வீடு தான் கேட்டேன். உண்டுன்னு சொல்லு, இல்ல இல்லைன்னு சொல்லு. அதை விட்டு ஏன் அப்பனை பற்றி தப்பா பேசுறது உனக்கு என்ன அவருமே இருக்கு? நீ என்னையா பேசுறது? நான் அவரை கழுவி ஊத்துவேன், என்ன வேணாலும் திட்டுவேன், எப்படி வேணாலும் திட்டுவேன். ஆனா எங்க அப்பனே திட்டுறது நானா தான் இருக்கணும். ஊர்ல ஒரு பயலுக்கு அந்த உரிமை கிடையாது. மச்சான் எனக்கு எடுத்துக்கோ. தேங்க்யூ. அப்ப நம்ம வீடு இல்லையா? இல்ல ஏன்னா மழை பேசுக்கு தாலும் இவங்க அம்மியோடு குடிப்பேன். இவன் ஒரு ஆள் இவங்க கூட பேசிக்கிருக்கா. வீட்டு பாடா அப்படி என்ன சீமியில போனேன் போய் தூங்குனேன். தேவையில்லாம ராத்திரில கண் முழிச்சுக்கிட்டு. இல்ல என் பேரன் கூட இருந்துக்கிற வார பொழப்ப கருத்த போய் என் பேரனை கருத்து நீதான்டா. தரம் தெரியாத வயசு குடும்பத்தை கருத்த வயசு. ஹலோ சிஸ்டர். ஏய் முத்துசாமி மானே உன்னை முழக்கமா கொண்டு அடிச்சு போண்டா. சாணிய கரைச்சுக்கிட்டு கட்ட வழக்க மாதிரி களிய உன்னை அடிக்கல. நான் வீரத்தை வந்து மிந்தி போடலடா. குட் மார்னிங் ப்ரோ. அந்த ஜிஞ்சர் போய் பண்ற எகத்தாளத்தை பாரு. வாங்க நீங்க. தண்ணி அடிச்சு என்ன தள்ளி போற? நீங்க என்ன ராத்திரி நேரத்துல அடிச்சல போவேன். உங்களெல்லாம் அந்த டாஸ்மார்க்குதே நாசமாக்குது. உன்னை சொல்லி என்ன ஏ மச்சான் வழக்கம் போல கிளவி சாத்திட்டாலே. இல்ல அறிவே படுத்துறாத சாப்பாடு எடுத்துக்காரண்டா. ஏ மச்சான் அவங்களே கூப்பிடுவாங்க. இல்ல பெத்தவனே அறிவே ஒரு ரூபா சாப்பிடுயா. நண்பன் நம்மளை விட்டு சாப்பிட மாட்டேன்.
அண்டாண்டா நாயனா வாசனை வச்ச வகுத்துல இடம் போடுது. நீ என்னடாண்டா பல்லு வழக்கோட திங்காம பச்சை பிள்ளைக்கா கொறிச்சுக்கு இருக்க. போது விடு, அது நாய் போ. நாயா குறவுல வரைக்கும் குடிச்சிருந்தா எப்படி சாப்பிட முடியும்? சாப்பிட மாட்டான்னு நினைச்சான். எலும்பு எக்ஸ்ரே எடுத்து அனுப்பியிருக்கேன். பார்த்து பார்த்து என்ன சாப்பிட்ற? பாதி மீன் அப்படியே இருக்கு. பாதி மீனா? இத பார்த்தா ஈரும் கூட செருப்பு கலட்டிக்கிட்டே அடிக்குமேடா. அடிய கூனு கிளவி ஒன்ன சன்னலையும் சாத்திட்டாயா. தென்னங்கல்லு பழங்கல்லு குடிச்சாலும் கூட தெம்பா இருக்கு. இந்த பாட்டு சாரம் குடிச்சு பாலா போறீங்களாடா. தப்பு பண்ணிட்டனே. அடுத்து உங்க அப்பா தான்டா செய்யணும்னு சொல்லியிருந்தா அங்கேயே 2 புரட்டா வாங்கி கொடுத்துருப்பானே. கழுவி போட்டதுக்கு அப்புறமும் வாசனை தூக்குதே. இவப்பா வந்தான் காலையில் 6 மணிக்கு வந்திருப்பானோ. நம்ம இழப்பாம தூங்கிட்டு இருக்கானா? டேய் மாப்பிள மாப்பிள ஏந்திரடா ஏந்திரடா. எப்படா வந்த? எப்படா போனே? உங்ககிட்ட ஏன்டா உடனே கிளம்புற? உடனே கிளம்பல, நேத்து வந்துட்டு என்ன கிளம்புறேன். நேத்தே வந்துட்டியா? சொல்லவே இல்லை. ஏண்டா பக்கத்து வீட்டுக்காரன் கதவை தட்டுனாதான் உங்க அப்பன் கதவை திறப்பாங்கிற வரைக்கும் உனக்கு தெரியுது. கூட வந்தவனை கூப்பிட்டு ஒரு வாய் சாப்பாடு போட முடியல. நேத்து நைட் நீ சாப்பிடலையா? அப்ப இதெல்லாம் அது நீ சாப்பிட்டது. நானா? வாட் யூ மீன்? வாத்து மீனோ குளத்து மீனோ, பட் நீ தான் சாப்பிட்ட. என்னடா ஆனா ஒன்ன கூட விட்டுறலாம்டா. உங்க வீட்டுக்குள்ள கிளவின்னு சொல்லிக்கிட்டு ஒரு குலவி சுத்திக்கிட்டு தெரியுது பாரு. அது பேச்சுன பேச்சுக்கு என் இடத்துல ஒரு நாயை படுத்தினாலும் நாண்டு கட்டி சேர்த்துருக்கப்படா. இல்ல எப்படா நடந்துச்சு? டாய் ரொம்ப நடிக்காதடா. பக்கத்து வீட்டுக்காரனை பலாறு விட்ட, எனக்கு எதிரா ஒரு பழைய பீஸ தூண்டி விட்ட, பத்தாததுக்கு கர்நாடகா லாரிக்காரனை மோத விட்ட. என்னது கர்நாடகா லாரியா? இல்லையே. ஆமா, எவ்வளவு போதையா இருந்தாலும் சந்தானத்தோட பையங்கிற கெத்த விடாம கம்பீரமா அந்த லாரிய கீழே இருக்கணும்ல. அதான் ஒரு நிமிஷம் லேட்டா இருந்தா கூட அந்த டிரைவருக்கு டெத் மாப்பிள. என்னது? டாய் நான் ஒரு செகண்ட் லேட் பண்ணியிருந்தா நீ டெத் ஆயிருப்ப. ஏத்துறா விட்டு ஏத்துறா, அவனை நம்மளான்னு பாப்போம்டா. என்னடா பண்ற? ஐயோ டேடே ஏத்திராடா ஏத்திராடா. உன்னை கையெடுத்து கும்பிடுடா. நீ மகராசன இருப்படா. புல்லாக்கறனே எங்களை மன்னிச்சிருனே. ஐயோ அவசரப்பட்டு வார்த்தை விட்டமே. வேண்டாம்னே வேண்டாம்னே, அது குடிச்சிருக்கானே. விட்டு ஏத்துறா விட்டு சும்மா ஒரு ஜாலி ஜாலி பாத்துருவோம். கொஞ்சம் சைல வந்தாங்க முன்னாடி போயிரு. கொஞ்சம் சைல கொங்கட்டியாவது மம்பட்டியாவது கிளம்புடா. அங்க இருந்து வர உங்களுக்கு இவ்வளவு இருந்தா இங்க இருக்கிற எங்களுக்கு அவ்வளவு இருக்கும். கம்பீரமா இறக்கு நரம்புல கம்பீரமா காப்பாத்துனது என்னோட கண்ணீரா. என்னது கண்ணீர் விட்டு காப்பாத்தினியா? அதுக்கு அவங்ககிட்ட அடிபட்டே செத்துருக்கலாம். அப்ப நீங்க தனியா தான் போயிருக்கணும்.